பொன்முடி அவர்களுடைய சர்ச்சைக்குரிய பேச்சின் காரணமாக கட்சி பதவியை இழந்திருக்கிறார். சரியான நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா திமுக? இல்லை, இது சரியான நடவடிக்கை தவறான நடவடிக்கைன்னு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு உட்கட்சி விவகாரம். அவர் இன்னும் மக்கள் பிரதிநிதியாக தான் இருக்கிறாரு. மோரோவர் அவர் பல வழக்குகளில் கூட பேக்கப் பண்ண திமுக இந்த இடத்துல அவரோட கட்சி பதவியை மட்டும், அவரை துணை பொதுச் செயலாளர் மட்டும் அவரை விடுவிக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க, அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, அவரை மினிஸ்டர்லேருந்து தூக்குங்கன்னுவாங்க, அப்புறம் எம்எல்ஏலேருந்து ரிசைன் பண்ணுங்கன்னுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திமுக கிட்ட. என் கேள்வி என்னன்னா அவர் இப்போ தான் இப்படி பேசுகிறாரா, இதுக்கு தான் இப்படி எதிர்வினை ஆட்டணுமா? அப்போ நீங்கள் மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசும்போது பாஜகவோட அழுத்தத்துக்கு இதை பண்ணுறீங்களே. மகளிருக்கு ஓசி பாஸ்ன்னு சொன்னார், அன்னைக்கு ஏன் இந்த எதிர்வினை வரலை? வரணும்ல. சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்த திமுக மகளிரோட சுயமரியாதையை அவர் கேள்வி கேட்கும்போது, ஒருத்தரை நீ இந்த சாதியான்னு குறிப்பிட்டு கேட்கும்போது வராத ஒரு ஆவேசம், தர்ம ஆவேசம் திமுக எதுக்கு இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது வருது?